பிரியாணி கேட்டது ஒரு குத்தமாக கறியை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து நீயே பிரியாணி செஞ்சிடுன்னு சொல்லிட்டாங்க. பிரியாணியா டீயான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு டீ தான். டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்து பிரியாணிக்கான வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த அளவுக்குலாம் பிரியாணியில் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. இதோட 2வது டைம் தான் பிரியாணி செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் குக்கரில் செஞ்சேன், இந்த தடவை விறகடுப்பில் செஞ்சுருக்கேன். பிரியாணி செய்கிறதுலலாம் எங்கள் அக்கா தான் எக்ஸ்போர்ட்டு. எங்கள் அக்கா செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி யார் செய்கிற பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதிப்பாக நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கிடந்தேன். அதுலேயும் தக்காளி கொஞ்சம் கூட போன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு, புளிப்பாலாம் இல்லை. எப்போ சிக்கன் வாங்கினாலும் என் வீட்டுக்காரு சிக்கன் கிரேவியை தவிர வேறு எதுவும் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல, கிரேவியை தவிர வேறு எதுவும் நல்லா பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை பிரியாணின்னு சொன்ன உடனே பிரியாணியா அப்படின்னு பதறி போயிட்டாங்க. பதறாதீங்க, நல்லா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வேற பில்டப் அதிகமாக விட்டுட்டோம், நல்லா இருக்குமோ என்னமோன்னு மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் வேற இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்ட்டு. பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு எங்கள் அக்கா செய்கிற பிரியாணியும் அவங்க வைக்கிற கிரேவியும் ரொம்ப பிடிக்கும். சரி இன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவியும் ரெடி பண்ணியிருந்தேன். சமைச்சு முடிக்கிற வரைக்குமே பிள்ளைங்களும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே அடைச்சாப்புல இல்லாமல் வெளியில் அந்த மாதிரி ஃப்ரீயாக விறகடுப்பில் காத்தோட்டமாக உட்காந்துட்டு சமைச்சிக்கிட்டு பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஒரு பிரியாணி வாங்கியிருந்தா ஒரு ஆள் தான் சாப்பிட்ருக்கலாம். கறி வாங்கிட்டு வந்து வீட்டிலே செஞ்சதுனால ஹஸ்பண்ட் பிள்ளைங்கன்னு வயிறார சாப்பிட்டோம். உங்களுக்கும் இதே ஃபீல் வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் செய்கிற பிரியாணி பிடிக்குமா இல்லை கடையில் வாங்கிட்டு வர பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.